வாங்க சார், உட்காருங்க. வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. நாங்கள் சிவனேசனை பார்க்கணும். எங்களை பார்த்தாவது உண்மையை சொல்கிறானான்னு பார்க்கலாம். சிவனேசன் இப்போ எங்க கஸ்டடியில் இல்லை சார், ஜாமீன்ல அனுப்பிட்டோம். சார் அவன் ஒரு கிரிமினல், அவனை எப்படி சார் ஜாமீன்ல விட்டீங்க? சார் அவனுக்கு வேண்டப்பட்டவர் லாயரோட வந்து ஜாமீன் மூவ் பண்ணாரு. லீகலா அதை நாங்க மறுக்க முடியாது, கொடுத்துதான் ஆகணும். பொறுப்பு இல்லாமல் பேசாதீங்க இன்ஸ்பெக்டர். யார் வந்திருந்தாலும் சரி, நீங்க அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்க கூடாது. பிள்ளைங்களை பத்தி அவன் இன்னும் வாயை திறக்கவே இல்லை, அதுக்குள்ள எப்படி அவனை வெளியில விட்டீங்க? சார் உங்க கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் அவனை நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சிவனேசன் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டோம் சார். அது மட்டும் இல்ல, நாங்க பல வழிகளில் உங்க பிள்ளைங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் அவங்க கிடைச்சிருவாங்க, நம்பிக்கையோட இருங்க. எந்த நம்பிக்கையில இருக்க சொல்றீங்க? மாமா இவர்கிட்ட பேசி யூஸ் இல்ல, நீங்க ஏசிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ராஜசேகர், என்ன நடக்குதுங்க? கஷ்டப்பட்டு சிவனேசனை பிடிச்சிட்டு ஈஸியா ஜாமீன்ல விட்டீங்க. ஜாமீன்ல போனவன் அப்படியே தப்பிச்சு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? டென்ஷன் வேண்டாம் தட்சிணாமூர்த்தி. பிரகாஷ் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. சிவனேசனை ஜாமீன்ல எடுத்தது சாதாரண ஆள் இல்ல, பொலிட்டிக்கலாவும் அபிஷியலாவும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு. அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டோட வரப்போ ஜாமீன் கொடுக்காம இருக்க முடியாதுப்பா. அப்போ எனக்கு எந்த பவரும் இல்லைங்கிறியா? எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் யாராவது பார்க்க சொல்லிருந்தீங்கன்னா நான் அவங்க மூலமா அவன் வெளியில போறத தடுத்திருப்பேன்ல. உன் கோவம் எனக்கு புரியுதுப்பா. நான் சொல்றத பொறுமையா கேளு. உனக்காக தான் கொஞ்சம் அதிகப்படியாவே சிவனேசனை கவனிச்சிட்டோம். அவனுக்கு பலமா அடிபட்டு இருக்கு. அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும்பா. அதுவும் இல்லாம சிவனேசனுக்காக பேசின லாயரு வில்லங்கமான ஆளு. அவன் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அது இதுன்னு போனா பிள்ளைங்களை மீட்கிறது ரொம்ப சிக்கலா போயிடும். வேற வழி இல்லாம தான் ஜாமீன்ல அனுப்பியிருக்கோம். இந்த விளக்கத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் உங்களை தான் நம்பி இருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே. என் பிள்ளைங்க கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. நீ மனசு வெறுத்து பேசுற அளவுக்கு ஒன்றும் நடந்துடலப்பா. ஒரு குற்றவாளி ஜாமீன்ல போறதுங்கிறது சாதாரண நடைமுறை. சிவனேசன் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அவனால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கோர்ட்டு கேஸ்னு வரப்போ ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணி அவனை உள்ள தள்ளிடலாம். நீ கவலைப்படாம இரு. என்னமோ பண்ணுங்க. சரி, அந்த சிவனேசனுக்கு உதவி பண்ண அந்த பெரிய மனுஷன் யாரு? அவருடைய அட்ரஸை கொஞ்சம் கொடுங்க. பிரகாஷ்ட கேட்டு வாங்கிக்கப்பா. நான் அவர்கிட்ட ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கேன். சரி தட்சிணாமூர்த்தி, நான் திரும்ப உனக்கு அஷ்யூர் பண்றேன். உன் பசங்களை பத்திரமா மீட்டு ஒப்படைக்கிறேன். என்ன நம்பு. சரி, நல்லது. என்னங்க சொன்னாரு? அவரு நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்றாரு வள்ளி. சரி, அதை விடு. இன்ஸ்பெக்டர், எனக்கு அந்த பழனிவேலோட அட்ரஸ் கொடுங்க, நாங்க போய் அவரை பார்ப்போம். ஓகே சார். என்னங்க இது எல்லாமே கிட்ட கிட்ட வந்து இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கு. சரி பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையா இரு வள்ளி. வரேன் இன்ஸ்பெக்டர். வாங்க வாங்க போலாம். டாக்டர், சிவனேஸ் எப்படி இருக்காரு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? பேஷண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டாரு. நவ் ஹி இஸ் சேஃப். டாக்டர், நாங்க மச்சனை போய் பார்க்கலாமா? இப்ப வேணாம். இதயத்துல பலமா அடிபட்டிருக்கிறதுனால ஜஸ்ட் 2-3 நாள் தான். வார்டுக்கு மாத்தின உடனே அங்க வந்து பாருங்க. டாக்டர், சிவனேசனுக்கு சீரியஸா ஏதாவது ப்ராப்ளமா? உள்காயம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டெஸ்ட் ரிசல்ட் வந்தா தான் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிடுவார். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எல்லாம் சாருக்கு சொல்லுங்க. சார் மட்டும் சரியான நேரத்தில் கூட்டிட்டு வரலன்னா பேஷண்ட்டை காப்பாத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தலன்னா சிவனேசனை நேரம் உயிரோட பார்த்திருக்க முடியாது. நான் ஒன்றும் செய்யலமா. சிவனேசன் செஞ்ச புண்ணியம் தான் அவரை காப்பாத்திருக்கு. இல்ல சார், சிவனேசனை எப்படி வெளியே கொண்டு வருது, யாரை போய் பார்க்குதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தோம் சார். நீங்க என் மச்சான ஜாமீன் எடுத்து அவன் உயிரையும் மீட்டு கொடுத்துருக்கீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடனை நாங்க திருப்பி கொடுக்கவே முடியாது சார். அதை விடுங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. என் ஞாபகம் உங்களுக்கு வராம போனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சிவனேசனை பத்தியும் பிள்ளைங்க தொலைஞ்சதை பத்தியும்
போலீஸ்ல அவர் மாட்டிக்கிட்டதையும் பேப்பர்ல பார்த்துதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டேம்மா. உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிவனேசனை ஜாமீன்ல கொண்டு வரதை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணல. பிள்ளைங்க காணாம போனதுக்கு ஏன் தம்பி காரணம் இல்லைங்க? சிவனேசனை பத்தி நீங்க எனக்கு சொல்லணுமாமா? பணத்துக்காக பெத்த பிள்ளைங்களையே விக்கிற காலமா இது. யாரோ பெத்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு கட்டின வீட்டையே தூக்கி எறிய தயாரா இருந்தாரே, அந்த நல்ல மனுஷனால யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய முடியாதுமா. ஆனா சிவனேசன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு போலீஸ் நம்ப மாட்டேங்கிறாங்களே. அவன் தான் பிள்ளைங்களை கடத்தி வச்சிருக்கான்னு இறக்கமே இல்லாம அடிச்சிருக்காங்களே. தட்சிணாமூர்த்தி பெரிய ஆளுங்கிறதுனால போலீஸ் இந்த கேஸை ஸ்பெஷலா விசாரிக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த ஆளுக்கு 4 பேரை தெரியும்னா எனக்கு 40 பேரை தெரியும். சிவனேசனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரது என் பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். உதவியெல்லாம் இல்லம்மா, ஏதோ நல்லது பண்ணணும்னு மனசுக்கு தோணுச்சு. உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் இருக்கேன். சிவனேசனை ஜாகிரதையா பாத்துக்கங்க. நான் வரேன். நீங்க எங்க இவங்க சக்தியோட சொந்த அப்பா அம்மாங்க. ஓ, வணக்கம். 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 உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்கோம். ஊர்ல பெரிய மனுஷன்னு பேர் எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிற காரியம் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இல்ல. என் மேல நீங்க கோவமா இருக்கீங்க போல இருக்கு. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. உட்காருங்க ப்ளீஸ். ஏமா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தியா? அவங்க ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. போய் காப்பி எடுத்துட்டு வாமா. சார், உங்க உபசரிப்பெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். அந்த சிவனேசன் எங்க 3 பிள்ளைகளை கடத்திட்டு போன படுபாவி. அவனை எதுக்கு சார் ஜாமீன்ல எடுத்தீங்க? ஒரு அயோக்கியனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் சிவனேசன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே சார். உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் பேப்பர்ல படிச்சேன். சிவனேசன் செஞ்சது நியாயம்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்கும்போது சிவனேசனுக்கு உதவி பண்ணாம என்னால இருக்க முடியாது. ஏன்னா சிவனேசன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சார், சும்மா நிறுத்துங்க சார். ஒரு கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கு காரணம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களை பிரிஞ்சிருக்கிற வலி என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க. பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப வேதனை தான், நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. வாங்க ப்ளீஸ். இந்த போட்டோவை பாருங்க.
இவ என் பொண்ணு மீனா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல நாங்க இவளை பறி கொடுத்துட்டோம். சார் உங்க சோக கதைலாம் எங்களுக்கு எதுக்கு சார்? இதுக்கும் சிவனேசன் ஜாமீன்ல எடுத்ததுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சொல்றேன். தம்பி, இந்த இடம் எங்க முதலாளி பள்ளிவெளி சாருக்கு சொந்தமானது. நீங்க அத்துமீறி வீடு கட்டியிருக்கிறீங்க. சிவனேசன் அந்த வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு என்கிட்ட வந்தாரு. உங்க பொண்ணை தத்து கொடுங்க, இந்த நிலத்துக்கு நீங்க ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். உங்க நிலத்துக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பணத்தை விட அதிகமா வேணும்னு கேளுங்க, நான் யோசிக்க மாட்டேன். ஆனா நிலத்தை கொடுக்குறேன், பொண்ணை கொடுனா என்ன சார் அர்த்தம்? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த பசங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. உங்க பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் உங்களுக்கு முக்கியம்னா, எங்க அப்பா மேல நாங்க வச்சிருக்கிற பாசம் எங்களுக்கு முக்கியம். எங்க சின்ன வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா முகம் கூட எங்களுக்கு ஞாபகம் இல்ல. இன்ன வரைக்கும் எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களை பத்தியே சிந்திச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஊர்ல இருக்கிற அத்தனை அம்மாங்களையும் சேர்த்தா கூட எங்க அப்பாவுக்கு ஈடாகாது சார். ஐயா, உங்க நிலம் எனக்கு வேண்டாம். நான் கட்டின வீட்டையே நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதும். என் வாழ்க்கையில சிவனேச மாதிரி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. சக்தி, திலீபன், நிலா மாதிரி பிள்ளைகளையும் பார்த்ததில்லை. அப்படி சிவனேசன் அவங்கள வளர்த்திருக்காரு. சிவனேசனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட வேற என்ன சார் வேணும்? சிவனேசனோட தான் அந்த 3 பிள்ளைகளும் இருக்கணுங்கிறதுக்காக நான் பேச வரல. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க சிவனேசன் அந்த 3 பிள்ளைங்க உட்காந்து பேசிதான் ஒரு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு கோர்ட்டு, கேஸு, போலீஸ்னு போறதுல என்ன சார் பிரயோஜனம்? அவங்கிட்ட எங்களுக்கு என்ன சார் பேச்சு? எங்க பிள்ளைங்களை எங்க கிட்ட கொடுத்துருன்னு நான் அவங்கிட்ட பிச்சை கேட்கணுமா? நோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரச்சனையை மேல மேல பெருசாக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்க நினைக்கிற மாதிரியே சிவனேசன் தான் அந்த 3 பிள்ளைகளையும் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். எங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்காகவாது சிவனேசன் உயிரோட இருக்க வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு பணத்தை கொடுத்து போலீஸை விலைக்கு வாங்கிட்டீங்க. அவங்க சிவனேசனை தாறுமாற அடிச்சு இன்னைக்கு சாகர நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படி நடந்திருந்தா எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை சார். வேற எந்த வழியிலாவது எங்க பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிப்போம். சிவனேசன் உயிரே போனாலும் பரவாயில்லன்றீங்க. உங்க கோபம் அந்த மாதிரி பேச வைக்குது. சரி, உங்க பிள்ளைகளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க உங்களோட தான் வாழ்வாங்கங்கிறது என்ன நிச்சயம்? நீங்க பெத்தவங்களா இருந்தாலும் இத்தனை காலமும் பிள்ளைங்க தான் உலகம்னு வாழ்ந்த சிவனேசனை அவங்க விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். உங்களை எல்லாம் விட பெரிய மனப்போராட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிறது உங்க பிள்ளைங்க தான். போலீஸோ சட்டமோ அவங்க குழப்பத்தை தீர்க்க முடியாது. நீங்க தான் அவங்க கூட பேசி சுமூகமா ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கு எது நியாயம்னு பட்டதோ அதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். உங்க முடிவுதான் எனக்கும் சரின்னு படுது. சிவனேசனை பார்த்து பேசுறோம். அவனை எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கீங்க? HM ஹாஸ்பிட்டல் வளசரவாக்கத்தில் இருக்கு. சரிங்க,
நாங்க போய் அவனை பார்க்கிறோம். வாங்க. கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். மூடு பனி வாழ்க்கையில் ஆண்டவா, என் குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சீக்கிரமே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. என்னடா ஏய், சாப்பாடு உள்ள குடுறா. இந்தா சாப்பிடுங்க. மறி கொழுந்தே மறி கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார். மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார். கடவுளும் கதவடைத்தார். கதவுக்கு பின் எதை மறைத்தான்? மறி கொழுந்தே. அப்பாவால எப்படிக்கா நம்மளை இவ்ளோ பாசமா வளர்க்க முடிஞ்சது? வளர்த்த வர ஆளையே இந்த அளவுக்கு பாசம் காட்ட முடிஞ்சது